அமித்தோட ஒரு தீவிரமான ஒரு ஃபேன் வந்து அமித் கிட்ட பேசியே ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபன் வித் ஃபேன் ரவுண்ட். ஸோ ஆர் யூ ரெடி? கால் பண்ணட்டுமா? ஹலோ ஹலோ சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் என் பேர் வந்து சார்லாம் சொல்லாதீங்க சார். என் பேர் கேசவன் சார். கேசவன் சொன்னீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் சார். ஹாய் கேசவன், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கேன் சார். சார் நான் உங்களை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து பார்த்துருக்கேன் சார். நீங்கள் முதல் சீரியல் பண்ணிட்டு இருந்தீங்களா சார், கல்யாணம் இருக்காது சரிங்களா? அப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்து அடிக்கடி உங்களை பார்க்கணும். என் வீடு அந்த பக்கம் தான் சார். என் வீடு இந்த அந்த அந்த ஏரியாவில் தான் சார் இருக்கு. அப்போ சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களையா, நான் வந்து பார்க்க வந்திருக்கேன் ஒரு நாள். அப்படிதான் ஒரு நாள் நான் வந்து ஆனால் உங்கள்கிட்ட பேசினதில்லை, எனக்கு முதல் பயமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு நாள் நான் வந்து உங்களை பார்க்க வந்தேன் சார். வரும்போது பார்த்தா அன்னைக்கு நீங்க வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. ஐயோ இதெல்லாம் சொல்லணுமான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்களா, நான் வந்து ஐயோ என்ன இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அப்புறம் வந்து அப்படிதான் வந்து நீங்க சீரியஸ் ஏதோ வந்து உங்களுக்கு ஏதோ அப்பளம் வைக்கல நீங்க சாப்பிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சண்டை போட்டுட்டு இருந்தீங்க. அங்க உள்ளவங்க சொல்லிட்டு இருந்தாங்க அவருக்கு ஏதோ அப்பளம் வைக்கலாமா, அதான் சண்டை போடுறாங்க அவரு அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு மாதிரி இதாயிடுச்சு. அது எனக்கு அப்படியே ஒரு ஐயோ என்ன அப்பளத்துக்காக இவ்வளவு அல்பமா சண்டை போடுறான்னு பாத்தீங்களா? நான் உண்மையிலேயே வந்து எனக்கு அக்கா ஒருத்தவங்க வந்து கோயம்பேடுல வந்து அப்பளம் எல்லாம் வந்து வித்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட கூட அப்பளம் வாங்கி உங்களுக்கு நிறைய கிஃப்ட் எல்லாம் பண்ணணும்னு கூட ஆசைப்பட்டேன் சார். நான் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு அப்புறம் அவ்வளவு பிடிக்கும் தெரிஞ்சா கண்டிப்பா நானே வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பேன் சார். எனக்கு அன்னைக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு சார். எனக்கு பிடிச்ச ஒருத்தருக்கு வந்து ஏன் இவங்க வந்து அப்பளம் கூட கொடுக்க முடியாது, அவங்களுக்கு அவ்வளோ இதுவா, அவங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளா, இவர் எவ்வளோ இது நடிக்கிற, இவரால தானே இந்த சீரியல் இப்படி போகுது. அது ஆனாலும் உங்களுக்கு இது பண்ணி எனக்கு ரொம்ப கஷ்டமாயி போச்சு சார். யாருன்னு தெரியல எனக்கு. இல்ல இல்ல நோண்டி பார்க்காத சொல்லிடலாமா யாருன்னு? அதுவும் பேரை பார்த்துட்டு சொல்றான் வெக்கம் அல்ல உனக்கு. சரி, இது என்ன அவ்வளோ மேட்ரு பிராங்க், என்ன விஷயம் எனக்கு சொல்லுங்க கொஞ்சம். இல்ல நான் வந்து ஒரு நாள் ஆக்சுவலா வந்து என்னன்னா நடிகை பார்த்த போது அமித் ப்ரோ வந்து எப்படின்னா வந்து ஆள் பாக்குறதுக்கு பயங்கரமா அந்த பயங்கர ஹைட்டா ஒரு மாதிரி ஹைட் அண்ட் வெயிட்டா இருக்கிற ஒரு பர்சனாலிட்டி. அப்படி சொல்லிட்டு தான் எனக்கு இந்த இன்சிடென்ட் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு நாள் வந்து கல்யாணம் அதோட ரிசல்ட்ல ஒரு நாள் வந்து ஏதோ அப்பளம் கொடுக்கலன்னு நீங்க கோவிச்சுக்கிட்டீங்களா? ஆக்சுவலா என்ன எனக்கு மட்டும் அப்பளமே தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவிச்சுக்கிட்டீங்களா? ரொம்ப பாவம் ஒரு பாட்டு பேருக்கு வைக்கிறது தான் உன்னோட நோக்கம் இல்ல, இப்படி வந்து நான் எம்பாரஸ் பண்ணி. அமித் ப்ரோ தேங்க்யூ ஃப்ராங்க் so much. Thank you Frank. Bye Frank. Bye.